ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில வந்து எனக்கு புடிச்ச ஒரு முக்கியமான சீன் தான் நான் வந்து உங்களுக்கு அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். முக்கியமா ஒரு கதை மாரி சொல்லணும்னு கூட நெனச்சுக்கலாம். இந்த சீன் வந்து எப்படியாப்பட்ட சீன்னா, மகாபாரதத்தில இருக்கிற ஒட்டுமொத்த முக்கியமான கேரக்டர்ஸுமே இந்த ஒரே ஒரு சீன்ல மட்டும் தான் ஒண்ணா இருப்பாங்க. அதாவது ஒண்ணா அசெம்பிள் ஆயிருப்பாங்க. ஸோ என்ன சீன்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? இது வந்து நானே யோசிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ மேபி வேற ஏதாவது சீன்ல எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சீன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உலகத்துல வந்து நெறைய நாட்ல இருக்கிற செலிபிரிட்டீஸ் கூட வந்து மகாபாரதம் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டான ஒண்ணு. அதுக்கு காரணம் என்னன்னா, ரிலிஜன்லாம் தாண்டி அந்த கதைக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது நீங்க புக்ல படிச்சாலும் சரி, நாடகமா பார்த்தாலும் சரி, சினிமாவ பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க மறுபடி யாராவது என்ன மாதிரி சொல்லி கேட்டாலும் சரி, அதோட சுவாரஸ்யம் மட்டும் எப்பவுமே குறைஞ்சதே இல்ல. ஏன்னா, அந்த ஸ்கிரிப்டோட தன்மை அந்த மாதிரி. நம்ம ஒரு சேல நெய்யும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி நூல் ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குமோ, அந்த மாதிரி மகாபாரதத்தில வர ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்ளோ இன்டென்சிவா அம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விதத்தில சம்மந்தப்படக்கூடிய ஒரு கேரக்டர்ஸா அது இருக்கும். ஏன்னா, நமக்குள்ள அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கும். சகுனி வந்து எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பழி வாங்கணும்னாலோ, இல்ல ஒருத்தர வந்து கார்னர் பண்ணணும்னாலோ, அதுக்கான டைம வந்து தேடி, வெயிட் பண்ணி அப்படி இருக்கிற ஆள் இல்ல. அதுக்கான நேரத்த அவரே உருவாக்குறவரு. அந்த அளவுக்கு மாஸ்டர் மைண்ட். அவ்வளோ பெரிய அழகான ஒரு மகா சபை. அதாவது அஸ்தினாபுர ராஜ்யத்தோட அரசாங்க சபை வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தங்கத்தால மின்னி பளபளன்னு அவ்ளோ அழகா இருக்கும். அத விட முக்கியமா அங்க உட்கார்ந்திருந்த ஒவ்வொருத்தரோட பிரசன்ஸ யோசிச்சு பாருங்க. பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர், அப்புறம் சூரியபுத்திரன் கர்ணன், அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்களான தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அதுக்கப்புறம் கௌரவர்கள் 100 பேரான துரியோதனன், துச்சாதனன், விகர்ணன் பிளஸ் அவங்க 97. அதுக்கப்புறமா வந்து கிருபாச்சாரியார், விதுரன் இந்த மாதிரி வந்து அங்க இருந்த முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த சீன் முடியும்போது பார்த்தீங்கன்னா, குந்தி தேவி வருவாங்க, காந்தாரி வருவாங்க, பாஞ்சாலி உள்ள இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த முக்கியமான கேரக்டர்ஸுமே வந்து அந்த சபையில வந்து ஒண்ணா அசெம்பிள் ஆயிருப்பாங்க. சகுனி தான் வந்து இந்த கதையோட மாஸ்டர் மைண்ட். அதாவது இந்த சீனோட மாஸ்டர் மைண்ட் ஆர் ஹீரோ எது வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா சகுனி தான் இதுக்கு முக்கியமான ஒரு ஆணி வேர் இந்த சீனுக்கே. ஏன்னா இந்த சீன வச்சு தான் மகாபாரதத்தோட ஒட்டுமொத்த கதையுமே இருக்கு. ஏன்னா இந்த சீனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்குலாம் ஒரு கோல் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு லைஃபோட பர்ப்பஸ்ன்னு ஒண்ணு இல்லாம இருக்கும். பட் இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட லைஃபோட பர்ப்பஸே வந்து அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதாவது இனிமே இதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையோட பர்ப்பஸே இதான்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த சீன் வந்து ஒரு முக்கியமான பிளாட் ட்விஸ்ட் ஃபார் மகாபாரதம். எல்லாருக்குமே தெரியும்ல, சகுனி கிட்ட வந்து ஒரு பகடை இருக்கும். அதாவது டைஸ் அது வந்து ஒரு பேர் இருக்கும். அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவோட முதுகெலும்புல இருந்து அவருக்கு கிடைச்சது. அவரு அத யூஸ் பண்ணி தன்னோட எதிரிகள பழிவாங்கணும். ஏன்னா, அந்த டைஸ் அவர் என்ன சொல்றாரோ, அது கேட்கும். அவர் என்ன நம்பர் கேட்டாலும் விழும். ஸோ, அது ஒரு டைஸ். ஆனா, இன்னொரு டைஸ் ஒண்ணு இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. இது நானா நானா சொல்றேனா, இல்ல எனக்கு தோணுச்சான்னு தெரியல. அவரோட இன்னொரு செட் ஆஃப் டைஸ் என்ன தெரியுமா? அ துரியோதனனும், துச்சாதனனும். இவங்க 2 பேருமே அந்த பகடைகள் மாரி தான். அவர் என்னலாம் சொல்றாரோ கேட்பாங்க. அவரு சொன்னபடிலாம் ஆடுவாங்க. ஸோ, அதனால சகுனி கிட்ட 2 செட் ஆஃப் டைஸஸ் இருந்துச்சு. அதாவது பகடைகள் இருந்துச்சு. அத வச்சு தான் இந்த மகாபாரதம் ஃபுல்லாவே அவர் ஆட்டத்த ஆடிட்டு இருப்பாரு. ஸோ, ஓகே. வாங்க இந்த சீன்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஏன்னா, இந்த கதை வந்து அப்படி. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். அஸ்தினாபுரத்தோட சபை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சபை. அதாவது சந்திரகுலத்தோட ஒரு ராஜா திருதராஷ்டிரர். அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த சபையில எல்லாருமே இருக்காங்க. பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் தான் வந்து இந்திரபிரஸ்தத்தோட ராஜாவா இருந்திருப்பாரு. ஸோ அவர அஸ்தினாபுரத்துக்கு கூப்பிட்டு சூதாட்டம் விளையாடுறதுக்காக சகுனி வந்து துரியோதனன வச்சு கூப்பிடுறாரு. அதாவது சகுனிய நேரா கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு நெறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அதான் இல்ல. நார்மலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு இளவரசர் இன்னொரு இளவரசர சேலஞ்ச் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ வந்து எதிரில இருக்கிற இளவரசர் வந்து அத மறுக்கக்கூடாது. அதான் அந்த காலத்து தர்மம். ஸோ அதனால இளவரசனான துரியோதனன், அ இளவரசனான அவரு வந்து கிட்டத்தட்ட அரசன் தான். இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜாவாயிடுவாரு. ஸோ ராஜாவான தருமர வந்து அவர் போட்டிக்கு கூப்பிடுறாரு. ஸோ வேற வழி இல்ல. அது அந்த டைமோட ஒரு தர்மம்ன்றதுனால, அவங்க வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு தருமர். ஸோ எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணும்ல. ஸோ எல்லார் முன்னாடியும் சகுனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரெடி பண்ணி படிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சகுனிக்கு மட்டும்தான் தெரியும் அது நார்மலான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ சூட்சமமான விஷயங்களை வந்து சகுனி வச்சுருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நமக்கும் தெரியும். ஸோ நார்மலாகவே எல்லோரும் பார்க்கும்போது அது ஒரு நார்மல் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால எல்லோரும் கேமுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. தொடங்கும்போது என்னமோ நார்மலாக தொடங்குற கேம் போக தான் ரொம்ப காரசாரமாக மாறும். முதலாவது பார்த்தீங்கன்னா, தருமன் வந்து கையில் இருந்த நகைகளை வைக்கிறான், பணத்தை வைக்கிறான், எல்லாத்தையும் தூக்குறான். ஏன்னா சகுனிக்கிட்ட இருக்கிறது சாதாரண பகடைகள் இல்லை, மாயப்பகடைகள். ஸோ அதனால் அவர் கேட்குற நம்பர்லாம் விழுது. அந்த பக்கம் தருமர் தோத்துட்டே இருக்காரு, இந்த பக்கம் கௌரவர்கள் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸோ முதலாவதா அவரோட செல்வங்கள இழக்கிறாரு. அதுக்கப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, அவரோட சேனைகள், அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான மந்திரிகள், இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா, பந்தயமா வச்சு இழந்துட்டே இருக்காரு. கடைசியா ஒரு கட்டத்தில ஒட்டுமொத்த சேனைகளையும் இழந்ததுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது நாடு தான். நாட்டையும் பந்தயத்தில வைக்கிறாரு. வழக்கம் போல என்ன நடக்கும்? தருமர் அதிலயும் தோத்து போறாரு. எல்லாத்துலயும் தோத்து போறாரு. ஆனா, இத பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும். இல்ல கதைய கேட்கும்போது நமக்கு டவுட் வரும். தர்மன் என்ன அவ்ளோ முட்டாளா? அவரு வந்து ஏதோ ஒண்ணுத்த கொஞ்சம் தோத்துட்டே இருக்கும்னு தெரியும் போதே அந்த விளையாட்ட நிப்பாட்டியிருக்கலாமேன்னு. அதுதான் முடியாதே. எதிர்ல உட்கார்ந்திருக்கிறது வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, சகுனி. ஒவ்வொரு வாட்டியும் ஒண்ணொண்ணும் தோக்கும்போதும், சகுனி ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு ஈகோ இருக்கும். மேல் ஈகோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈகோ வந்து தருமருக்கு இருந்திருக்காதா என்ன? அவர் வந்து நகைகள வச்சு தோக்குறாரு. அதுக்கப்புறம் ஆடு, மாடு அந்த மாதிரி வெல்த்தெல்லாம் வச்சு தோக்கும்போது, அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டி தூக்கும்போதும் சகுனி தர்மன பார்த்து கேட்குறாரு, "என்ன தர்மரே, அறிவிச்சிடலாமா நீங்க தோத்துட்டீங்கன்னு? இதோட உங்க தோல்விய ஒத்துக்கோங்க. ஆட்டத்த நிப்பாட்டலாம்ன்னு" சொல்றாரு. தருமனுக்கு அந்த ஈகோ சும்மா இருக்குமா? இல்ல, நான் தோக்கல. வா ஆடலாம். அடுத்தத வைக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி தோக்கும்போதும் இதையே சொல்லி அவரோட ஈகோவ தூண்டி ஒண்ணொண்ணா வைக்க வச்சு எல்லாத்தையும் இழக்க வைக்கிறாரு சகுனி. அது மட்டுமா? நாட்டையும் இழந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருக்கும்? இருக்காதுல்ல. ஏன்னா ஒரு மனுஷனோட அதிகாரம், ஒரு மனுஷனோட செல்வம் இதுதான் ஒருத்தனுக்கு ஈகோவ அதிகமா தூண்டும். எல்லாத்தையும் இழந்த தருமர் அந்த இடத்துல ஈகோவையும் இழந்துறாரு. இதுக்கப்புறம் அடுத்ததா நடக்கப் போற விபரீதம் தெரியாத தருமன், இதோட எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கும்போது சகுனி அடுத்ததா வேற ட்ரிக்க யூஸ் பண்றாரு. ஏன்னா, இப்ப தான் ஈகோ இல்லையே. அடுத்த ட்ரிக் என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு மனுஷனுக்கு அடுத்ததா இருக்கிற பெரிய விஷயம் வந்து பேராசை. அத தான் தூண்டுறாரு. ஓகே, நீ எல்லாத்தையும் தோத்துட்ட. இன்னும் உனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தரேன். அந்த சந்தர்ப்பத்தில நீ இழந்த எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி தரேன். உன்னோட ஆடு, மாடு, செல்வம், நாடு, உன்னோட சேனைகள் எல்லாமே உனக்கு திருப்பி கிடைச்சிரும். ஆனா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் விளையாடுன்னு சொல்லி, ஆ தருமன வந்து பேராசையால தூண்டுறாரு. தருமன் சும்மா இருப்பாரா? ஒரு நிமிஷம் துவண்டு போயிருந்த அந்த தருமனோட முகம் வந்து அதிர்ச்சியோட டக்குன்னு நிமிர்ந்து சகுனியோட முகத்த பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்ட போது, அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அத பயன்படுத்திக்கணும்னு நினைப்பான்ல. அதான் மனுஷனோட பேராசைன்னு சொல்லலாம். சம்டைம் அது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனா தர்மர் விஷயத்தில சகுனி போட்ட சூழ்ச்சியே வந்து பேராசையால அவர மடக்கிறது தான். ஸோ அதுவும் நடக்குது. ஆனா தர்மருக்கு ஒரு டவுட்டு. என்கிட்ட தான் பந்தயம் கட்ட ஒண்ணுமே இல்லையே! எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி தருமனுக்கு ஒரு டவுட்டு. அத சகுனிகிட்டயும் கேட்குறாரு. சகுனி சொல்றாரு, "எல்லாத்தையும் இழக்கலையே! இதோ நகுலனும், சகாதேவனும் இருக்காங்களே! அவங்கள பந்தயத்தில வை. மேபி நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு" தருமனுக்கு வந்து ஒரு ஐடியாவும் குடுக்குறாரு. பேராசையில பேராசையால கண்ண மூடிட்டு இருக்கிற தருமனுக்கு யார் என்ன சொல்லி கேட்க போது? அவங்கள வைக்க மாட்டார்ன்னு நினைப்போம். ஆனா அவங்களையும் வச்சு விளையாடுறாரு. கடைசியில அவங்களையும் தோத்து போறாரு. இதுக்கப்புறம் சகுனி வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் சகுனி கிட்ட டெக்னிக் இருக்கு. இவங்கள இழந்ததுக்கு அப்புறமா தருமர் இதோட ஆட்டத்த நிப்பாட்டலான்னு பார்க்குறாரு. முடியுமா? அந்த இடத்துல சகுனி சொல்றாரு,
அ உன்னோட சொந்த தம்பிங்கள விட்டுட்டு, மத்த தம்பிங்கள மட்டும் நீ வச்சுட்ட. பந்தயத்தில வச்சுட்ட. அவங்கள தோத்துட்ட. இது உன்னோட சிறிய தாய்க்கு செய்ற துரோகம் இல்லையான்னு கேட்குறாரு. ஏன்னா, நகுலனும், சகாதேவனும் பார்த்தீங்கன்னா, குந்தி தேவிக்கு பொறந்தவங்க கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க மாத்ரி. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சாகுறப்ப இவர் சத்தியம் பண்ணி குடுத்துருப்பாரு. இவங்கள நான் நல்லபடியா பார்த்துப்பேன்னு. ஸோ அந்த சத்தியம் வந்து அ தர்மருக்கு ஞாபகம் வருது. நம்ப வந்து ஒரு ஒரு அநியாயம் செஞ்சுட்டோமோ! அப்பிடின்ற ஒரு ஒரு நினைப்பு வந்ததால, அடுத்ததா இன்னொரு பந்தயத்துக்கும் ரெடி ஆவுறாரு. அந்த பந்தயத்தில தான் பீமனையும், அர்ஜுனனையும் பந்தயமா வைக்கிறாரு. ஸோ அவங்களையும் அடுத்த கட்டமா தூக்குறாரு. ஸோ கடைசியில இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தருமன தவிர. ஆனா தருமன் தன்ன தானே ஏன் உள்ள பந்தயமா வச்சாருன்னுமே நெறைய பேருக்கு யோசனை இருக்கும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கும் மாஸ்டர் மைண்ட் நம்ப சகுனி தான். சகுனி கேட்குறாரு, "நீ எவ்வளோ ஒரு சுயநலமானவன்ல தர்மா! எல்லாரையும் பந்தயம் வச்சுட்ட. உன் 4 தம்பிங்கள அடிமையாக்கிட்ட. நீ மட்டும் சுதந்திர மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறல்ல. நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு" கேட்கும்போது, தருமன் அந்த இடத்திலேயே விழுந்து தான் போறான். ஏன்னா தர்மனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஹி வாஸ் கார்னர்ட். அந்த ரஜினி சிவாஜி படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து அ என்ன விபரீதம் நடக்க போதுன்னே தெரியாத தருமன் கடைசியில தன்னையும் அந்த பந்தயத்துல அடமானம் வைக்கிறாரு. கடைசியில தர்மனும் தோத்து போறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. தன்னோட சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, தம்பிங்க, தன்ன எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷன், இன்னைக்கு துரியோதனன் கிட்ட அடிமையாயிட்டான். ஒவ்வொரு நேரமும் சகுனி அவங்கள எப்படியெல்லாம் வீழ்த்தணும்னு எவ்வளோ திட்டம் போட்டிருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதே மாரி தான் திட்டத்தை எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு. கடைசியா இன்னும் 1 பாக்கி இருக்கு. அதுதான் திரௌபதி. திரௌபதியும் எப்படியாவது வந்து இந்த பந்தயத்தில வைக்கணும்னு சொல்றதுக்காக, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீ திரௌபதிய பந்தயமா வச்சு விளையாடு. நீ ஜெயிச்சிட்டன்னா, மறுபடியும் நீ எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கலான்னு சொல்லி, சகுனி வந்து தருமருக்கு இன்னொரு ஆஃபர் குடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல சபையில எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. எழுந்து நின்ன விதுரன் கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் துரோணர் கேள்வி கேட்குறாரு. சகுனி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பார்ல. சகுனி சிம்பிளா சொல்றாரு, "ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பந்தயம் வைக்கிறது ஆட்டம் ஆடுறவங்களுக்கு மட்டுமே உரிமையானது. ஸோ அதனால பந்தயத்தை பந்தயத்தை யார் கட்டணும்? பந்தயமா எத கட்டணுன்றது விளையாடுறவங்க தான் முடிவு பண்ணணும்னு" சொல்லி சகுனி நிமிர்ந்து நம்ம தருமர பார்க்குறாரு. தருமருக்கு பேச ஒண்ணுமே இல்ல. ஏன்னா தருமர் ஒரு அடிமையாயிட்டாரு. ஸோ அடிமையானதுக்கப்புறம் எஜமானர் என்ன சொல்றாங்களோ, அத கேட்கறது தான் ஒரு அடிமையோட தர்மமா அவரு நெனைக்கிறாரு. ஏன்னா தர்மத்த மீறாதவர் தான் தர்மன். துரியோதனன் இடுற கட்டளை தான் அவருக்கு தர்மம். கடைசியா வேற வழியே இல்லாம திரௌபதியுமே பந்தயம் வைக்கிற தர்மன் அவங்களையும் தூக்குறாரு. சகுனி தான் நெனைச்ச எல்லாத்தையும் அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆனா இனிமே நடக்க போறது தான் முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கும்போது, அடிமையான திரௌபதிய அந்த மண்டபத்துக்கு இழுத்துட்டு வரதுக்காக துரியோதனன் ஆணையிடுறான். துச்சாதனன் போய் இழுத்துட்டு வரான். அந்த இடத்துல திரௌபதியோட தலைமுடிய புடிச்சு, அவள தர தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த மண்டபத்துல போடுற துச்சாதனன் அதோட நிப்பாட்டல. அவளோட சேலைய உருவி மானபங்கப்படுத்த நினைக்கிறான். அங்க இருந்த கர்ணன், "நீ 5 பேருக்கு மனைவியா இருந்த. ஏன் என் ஃப்ரெண்டோடயும் இருக்க மாட்டியான்னு" சொல்லி தப்பா பேசுறான். துரியோதனன், "நீ வந்து என் மடியில உட்காருன்னு" சொல்லி அதாவது அவ வந்து ஒரு அண்ணி முறை. ஆனா இருந்தாலும் அவன் அவங்கள கூப்பிட்டு தான் மடியில உட்கார சொல்லி கூப்பிடுறான். இப்படி அவள சுத்தி பல அவலங்கள் நடக்குது. அங்க இருக்கிறவங்க நினைச்சிருந்தா எல்லாத்தையும் தட்டி கேட்டுருக்கலாம். அங்க பார்வை இல்லாம இருந்தது என்னமோ திருதராஷ்டிரர் மட்டும் தான். அந்த சபையில இருந்த யாருமே வீழ்த்த முடியாத வீரர்கள். அப்படி எல்லாருக்கும் பலம் இருந்தும், சக்தி இருந்தும், அவங்களுக்கு பெரிய ஞானம் இருந்தும், எல்லாரையும் தன்னோட மாஸ்டர் மைண்டால கட்டி போட்டு, எல்லாரையுமே திருதராஷ்டிரர் மாரி குருடர்களா உட்கார வச்சது தான் சகுனியோட சாதுரியம். கிருஷ்ணர் வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களோட எப்பவுமே இருப்பாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களோட உருவமா இல்லாம அருவமா இருந்திருப்பாரு. அருவம்னு சொன்னா, ஒரு நிழல் மாதிரி அவங்க கூட இருந்திருப்பாரு. எப்ப அவங்க கிருஷ்ணர சரணடைஞ்சாங்களோ, அப்பவே அவர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. இந்த இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அ திருதராஷ்டிரருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அசரீதி கேட்கும். அந்த அசரீதி வந்து குரு வம்சத்தோட முடிவ சொல்லும். அதனால பயந்த திருதராஷ்டிரர்
பாஞ்சாலி கிட்ட மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. பாஞ்சாலியும் அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறா. தன்னோட கணவர்கள வந்து இதுலேருந்து விடுவிக்கணும்னு. ஆனா விடுவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, நம்ப துரியோதனனுக்கு தான் இருக்கு. அப்பயும் இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சகுனி ஒரு ட்விஸ்ட் வச்சுர்றாரு. இவங்கள விடுதலைலாம் செய்ய முடியாது. 12 வருஷம் வந்து வனவாசமும், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம். அதாவது 12 வருஷம் காட்டுக்குள்ள போய் வாழணும். 1 வருஷம் வந்து யாருக்குமே இவங்க பாண்டவர்கள்னு தெரியாத அளவுக்கு தலைமறைவா வாழணும். சப்போஸ் அந்த அந்த அஞ்ஞாதவாசத்துல இவங்கள யாராவது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, அதாவது யாராவது இவங்க தான் பாண்டவர்கள், இவர் அர்ஜுனன், இவர் பீமன் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, இவங்க மறுபடியும் அகைன் ஒரு 12 வருஷம் காட்டுல வனவாசம் இருந்து, மறுபடியும் 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அந்த இடத்துலயும் சகுனி வந்து தன்னோட மாஸ்டர் மைண்ட யூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ஆக்குறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குந்தி தேவியும், காந்தாரியும் இந்த சம்பவத்த கேள்விப்பட்டு இங்க ஓடி வராங்க. அப்பதான் இந்த பாண்டவர்களோட ஒட்டுமொத்த ஆக்ரோஷமும் வெளிய வருது. ஒருத்தரும் எழுந்து தனக்கான சபதம், அதாவது இதுவரைக்கும் லைஃப்ல எந்த ஒரு கோலுமே இல்லாத இருந்த பாண்டவர்களுக்கு, அன்னைக்கு தான் லைஃபோட மொத முறையா அவங்களோட கோல அவங்க செட் பண்றாங்க. அதாவது கௌரவர்கள அழிக்கிறது, இந்த பாஞ்சாலிக்கு நடந்த கொடுமைக்கு பழிவாங்கிறது தான் எங்களோட வாழ்க்கை லட்சியம்னு, இந்த மகாபாரதத்தோட ஒட்டுமொத்த எசன்ஸுமே இந்த சீன்ல தான் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே தங்களுக்கான அந்த பழித்தீர்க்கும் படலம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட வெஞ்சன்ஸோட ஒட்டுமொத்த உருவத்தையும் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சபதமா எடுக்குறாங்க. எல்லாரோட முடிவையுமே இந்த ஒரு சீன் தான் டிசைட் பண்ணும். அதாவது பாஞ்சாலியோட சபதம்னு சொல்லுவாங்க. பாஞ்சாலி வந்து இந்த இடத்துல தான் சபதம் எடுக்குறாங்க. துரியோதனன கொன்னு, அவனோட ரத்தத்த எடுத்து தன்னோட தலைமுடியில தேய்ச்சதுக்கப்புறம் தான் நான் தலைய வந்து கட்டுவேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லா சீன்லயுமே அவங்க தலைவிரி கோலமா தான் இருப்பாங்க. ஸோ இந்த பாஞ்சாலியோட சபதம் தான் வந்து ஒட்டுமொத்த மகாபாரதமே. ஸோ அதனால தான் எனக்கு இந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா பட்டது. அது மட்டும் இல்லாம, இதில சகுனி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் எப்படி கேம் ப்ளே பண்றாரு, எப்படி எல்லாத்தையும் செய்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப மைன்யூட்டா, பெக்யூலியரா, ட்ரிக்கியா எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்ளோலாம் யோசிக்க முடியுமா? இவ்ளோ மாஸ்டர் மைண்டா வந்து பண்ண முடியுமான்றது தான் எனக்கு ரொம்ப அமேஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா, நான் இது மாரி ஒரு 4, 5 சீன்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச சீன் மகாபாரதத்தில. ஸோ நான் அத வந்து சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்குமான்னு தெரியல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொன்னேன். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா, இத பத்தி நெறைய சொல்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம், நான் சொன்னது கரெக்ட்டான்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு. வேற ஏதாவது சீன்ல எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்களா? இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஓகேவா? அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விலாக்ஸ்.